ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஹோண்டா சிட்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த கார். ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒவ்வொரு மாதமும் அதோட செக்மெண்ட்டில் கம்மியாக விற்கிற கார்னா இந்த கார் தான். இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாவியா, வெர்டஸ், வெர்னா, சியாஸ். ஃபஸ்ட்டு ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் எடுத்துப்போம். அவங்க ரேபிட் அண்ட் வென்டோ வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் வெர்னாவும் சிட்டியும் தான் அதிகமாக விற்றுட்டு இருந்தது. அப்போ அவங்க ரேபிட் அண்ட் வென்டோ டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஸ்லாவியா அண்ட் வெர்டஸ் லான்ச் பண்ணி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணாங்க. எஸ்யூவி வாங்கணும்னு நினச்சவங்க கூட சிடன் வாங்கலாமான்னு யோசித்தாங்க. ஹுண்டாய் ஃபியூ மந்த்ஸ்லேயே சுதாரிச்சுட்டு புது வெர்னா லான்ச் பண்ணாங்க. லுக்ஸ் என்ன தான் சில பேருக்கு பிடிக்கலனாலும் ஜெர்மன்ஸ் கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அந்த வேர்னால். சொல்லப்போனால் ஸ்லாவியா அண்ட் வெர்டஸை விட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ட்ராக் டெஸ்ட்டில் கூட ஸ்லாவியா அண்ட் வெர்டஸை வேர்னா பீட் பண்ணுச்சு. என்ன தான் இந்த கார் இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் கிராஷ் டெஸ்ட்டில் 5 ஸ்டார் வாங்கியிருந்தாலும் பாடி செல் ஸ்டேபிளாக இல்லை. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியும் ஸ்லாவியா வெர்டஸ் அளவுக்கு இல்லை. அண்ட் டிசிடி கியர் பாக்ஸ்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இதனால் வேர்னாவால் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்க முடியல. ஆனால் செகண்ட் பிளேஸாக தக்க வச்சுக்கிச்சு. நெக்ஸ்ட்டு சியாஸை அந்த கம்பெனியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இன்றைக்கி கூட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் 4 ஸ்பீட் 80 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் இந்த கார் சிட்டியை விட அதிகமாக விற்றுருக்கு. காரணம் என்னன்னா இதோட ப்ரைஸிங் தான். நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் 15 lakhs கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா மற்ற கார்ஸாக இருந்தால் உங்களால் பேஸ் வேரியண்ட் இல்லை பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட் தான் வாங்க முடியும். ஆனால் சியாஸில் நீங்கள் டாப் வேரியண்ட்டே வாங்கிடலாம். இதுதான் அதோட பெரிய ப்ளஸ். அதுவும் இல்லாமல் இதோட ரிலையபிலிட்டி, இதோட கம்ஃபர்ட், இதோட ஸ்பேஸ் தான் காரணம் சிட்டியை விட அதிகமாக விற்றதுக்கு. சிட்டியும் ரிலையபிள் தான், இதை விட ரொம்ப ரிலையபிள் தான். பட் இந்த காலத்தில் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் சியாஸை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. அப்போ இந்த செக்மெண்ட்லேயே டெர்போ இல்லாத கார்னால் ஹோண்டா சிட்டியாக தான் இருக்கும். ஸோ இனி வரப்போகிற மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி இன்னும் சேல்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோண்டா இதுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும். இவங்களும் 5th ஜென்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இவங்க ஆடாஸ் தான் புதுசாக ஆட் பண்ணாங்க. அந்த இன்ஜினில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல வேர்னா மாதிரி. இப்போ வேர்னா ஜெர்மன்ஸ் கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு இன்ஜின் கொண்டு வந்துட்டாங்க, டெர்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் சியாஸில் டெர்போ இல்லைனாலும் அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா மைலேஜ் அதிகமாக தருது, வேல்யூ ஃபார் மணி. இப்போ சிட்டியில் சிட்டி ஆல்மோஸ்ட் இப்போது டாப் வேரியண்ட் எடுத்திங்கன்னா அது 20 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ 20 lakhsக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா நமக்கு டெர்போவே கிடைக்குது, பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்து ஸ்லாவியா வெர்டஸில் வேர்னா போகிறாங்க. ஸோ ஹோண்டா இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியை கூட விட்டுருங்க, அந்த பிராண்டே அழிஞ்சிக்கிட்டு வருது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் எவ்வளோ மாடல்ஸ் இருந்தது. சிட்டி, அமேஸ் ஆல்ரெடி இருந்தது, ஓகேவா. அதுக்கடுத்து பிரியோ, சிஆர்வி, டபிள்யூஆர்வி, மொபிலியோ இருந்துச்சு, ஓகேவா. இந்த மாதிரி இன்னும் ஜாஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாடல் தான். சிட்டி, அமேஸ், எலிவேட் 3 மாடல் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. ஒரு காலத்தில் 7-8 மாடல் இருந்தது ஹோண்டாவில். ஸோ ஹோண்டாவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இப்போ எலிவேட் கூட அவ்வளோ விற்கிறதே இல்லை. வந்த புதுசுலேயே நிறைய பேருக்கு அதோட லுக்ஸ் பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அதாலையும் கம்பீட் பண்ண முடியல. அதுலேயும் ஒரு ஹைப்ரிட் விட்டுருக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஹைப்ரிட் விட்டாலும் எவ்வளோ பேர் வாங்குவாங்க அப்படின்னு தெரில. ஸோ அமேஸும் அந்த அளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஓகே, டிசைர் இருக்குது. இப்போ அமேஸ் ஓகே, அந்த செக்மெண்ட்டில் 4 சிலிண்டர் கொடுக்குறாங்க, ரிலையபிள் சிவிடி டிரான்ஸ்மிஷன் தராங்க. பட் இருந்தாலும் ஹோண்டாவோட சேல்ஸ் கம்மியாகிட்டு தான் போகுது. ஸோ ஹோண்டா ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா இப்படியே போச்சுன்னா இன்னும் 10 வருஷத்தில் ஹோண்டா ஒரு பிராண்ட் இந்தியாவில் இருக்குமானே தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.